இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி பசுமை பூமியில் ஒரு புத்தம் புதிய டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சோலார் சிஸ்டம். அதாவது சோலார்னு சொன்னால் நம்முடைய சூரியனிலிருந்து வர ஒளியிலிருந்து நம்ம எப்படி மின்சாரம் தயாரித்து பயிர்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது வாழை, கடலை, உளுந்து, தென்னை இதை மாதிரி அனைத்து பயிர்களுக்கும் மட்டும் அதனுடைய சொட்டு நீர் பாசனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இது அறந்தாங்கி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்காவில் இடையன்குடின்னு சொல்கிற இந்த ஊர். அதாவது அறந்தாங்கிருந்து கட்டுமாவடி போகிற வழியில் இடையன்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது. இப்போ இதில் உயர் திரு மிஸ்டர் பிகேசின்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் சித்திரவேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இந்த ஏரியாவில் விஐபி. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஏரியாவில் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னால், கரண்ட்டு இல்லை, போரை போட்டு நம்ம அரசாங்கத்தினுடைய மானியத்துக்காகவோ இல்லை ப்ரீ கரண்ட்டுக்காகவோ இல்லாட்டி 3 லட்சம் 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி நம்ம கரண்ட் எடுத்து விவசாயம் பண்ணுறதுக்காக அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. இப்போ இந்த சோலார் சிஸ்டத்தில் இன்னைக்கு அரசாங்கம் நிறைய மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மானியத்தை பயன்படுத்தி நீங்கள் 3 லட்சம் 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி நம்முடைய இதை இன் ஃபியூச்சர் இப்போவே அந்த சிஸ்டத்தை மாற்றி பெய்டு சிஸ்டமாக கொண்டு போகிறாங்க அரசாங்கம். அப்போ இந்த திட்டத்தில் நம்ம இந்த சோலாரை பயன்படுத்திட்டேன்னு சொன்னால் நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, இந்த சோலார் சிஸ்டத்தை யார் செய்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இதில் ஒரு நல்ல தரமான கம்பெனி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 15 ஹெச்பி இது மோட்டார் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கோயம்புத்தூரில் இவங்க இதில் இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி தேவ் சோலார்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேவ் கம்பெனி இது ஏறக்குறையா 3 வருடங்க அங்கே இயங்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இப்போ மணி என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு மணி 9:20 ஆகுது. ஆனால் ஓரளவு சூரிய ஒளி இருக்கும்போதே நமக்கு தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு 12-10 மணிக்கு மேலே இது 50% சோலார் வந்ததும் ஃபுல் கரண்ட்டு, ஃபுல் எனர்ஜியாக நல்ல தண்ணியை நல்லா ப்ரெஷராக அடிக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஓரக்குறைய ஒரு 8 மணிக்கு இது இயங்க ஆரம்பிச்சிச்சு. சாயந்தரம் ஒரு 4 to 5 மணி வரைக்கும் இது இயங்குது. பட் வெயில் அதிகமாக அடிக்க நம்முடைய தண்ணியினுடைய அவுட்புட்டு அதிகமாக வருது. வெயில் குறைய இதனுடைய அளவு குறையுது. இப்போ இதுதான் இதனுடைய சோலாருடைய இது உள்ள எதுவும் போரு. இது இதை பாருங்க, இதனுடைய இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது பேனல். இதில் தான் இந்த பாருங்க, இந்த சோனார் தகடுகள்னு சொல்ற பாருங்க. இந்த 2 தகடுகள் இங்கேயும் வச்சிருக்காங்க, இந்த ஆப்போசிட் சைடுலையும் வச்சிருக்காங்க. இந்த ஆப்போசிட் சைடுலையும் 2 தகடு இருக்கு. இப்போ இதில் இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ தண்ணி ஓரளவு நல்லா வருது. போக போக நம்முடைய சோலார், அதாவது வெயில் கூட இதனுடைய தண்ணியினுடைய அளவு அதிகரிக்குது. இப்போ இங்கே பாருங்க, இவங்க தண்ணி பாய்க்கிற சிஸ்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவங்க தென்னங்கன்று போட்டிருக்காங்க. பாருங்க ரொம்ப இருக்குது. இது கொப்பரா பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு குறையாம இருக்கும். காயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 550, 600, 700 கிராம் கூட வரும். 18 பாலை மட்டை வரும். அதை பற்றி உங்களுக்கு தெரியும். பட் இப்போ நம்ம பார்க்குறது சோலார் சிஸ்டம் அண்ட் ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நம்முடைய மணி இப்போ கரெக்டாக 9:30 தான் ஆகுது. இப்போ எப்படி தண்ணி பாயுது, இது எப்படி பாய்க்கிறாங்க இதை பாருங்கள். இந்த குழியை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் இந்த தண்ணி தென்னங்கன்று ஆரோக்கியமாக வளரும். அதை காமிச்சிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சோலாரில் தண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சோலார் எவ்வளோ ப்ரெஷர் அடிக்குன்னு பாருங்கள் வியூவர்ஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே பாருங்கள், இவங்க டேப் சிஸ்டம் போட்டிருக்காங்க. டேப் சிஸ்டத்தில் நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் முரளின்னு சொல்லிட்டு, நான் தான் புதுக்கோட்டை இருந்து ரொம்ப அற்புதமாக இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆன்லைன் இருக்குது, இன்லைன் இருக்குது, 2 mm 4 mm இருக்குது. பட் இது மேலே வரும் லேட்ரல். இது 16 mm டெலிவரி. இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண, இங்கே பாருங்கள் டாப் இருக்கும். இந்த டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பாயம். கொஞ்சம் குறைக்கணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இப்போ ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது பாருங்கள்.
இப்போ என்ன பண்ணி தான் லேட்டர் இங்கே பாருங்கள். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த செலவு பாருங்கள், சூரிய ஒளியில் வந்து தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் அடிக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்க குழிக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்கிது, எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் இதை வந்து ஃப்ரீ கரண்ட்டுக்காக எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காயை வெட்டி வருமானத்தை பார்க்கலாம். இந்த ரகத்தை பொறுத்தளவு 25 அடிக்கு ஒன்று நட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட்டு வால்வில் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே பாருங்கள், அங்கேருந்து மெயின் பைப்பு வரும். மெயின் பைப்புலேருந்து இங்கே பாருங்கள் அடியில் சப்ளைன் போகுது. இந்த சப்ளைன்ட்டு தான் லேட்டர் போகுது. உங்களுக்கு தெரியும், ஒரு லேட்டர் வந்து இங்கே பாருங்கள் எத்தனை மரத்துக்கு பாயுதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விவசாயிகள் வந்து 5-6 மரத்துக்கு கொடுப்பாங்க. பட் இதில் இங்கே பாருங்கள் ஒரு மரம் ஒன்று இங்கே பாருங்க 2 3 மரத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 3வது மரம் வந்து ப்ரெஷராக தண்ணி பாயுது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாருங்க. இதை விடவும் நீங்கள் 5-6 வைங்க, போக போக ப்ரெஷர் வந்து நமக்கு கிடைக்காது. ஆகையால் டிவஸ் ஒரு கேட்டு வால் வந்து 20 to 30 மரம். ஒரு கேட்டு வால் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அதே அண்ணே ஒரு நிமிஷம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சோலார் சிஸ்டத்தில் இவர் தான் இந்த தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க நம்முடைய சிரஞ்சு டூர் அதை பார்க்குறீங்க. அண்ணே இப்போ நீங்கள் வந்து இது இப்போ சோலார் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் சோலாரில் தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க. இது எப்படி பயனுள்ளதாக இருக்கா? எப்படி நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது. எத்தனை மணியோட தண்ணி கேஜி கூட வருது? எப்படி தான் கரண்டோடும் தண்ணியினுடைய அவுட்புட் எப்போ கூட வருது? 9 மணிக்கு மேலே நல்லா வருது. சூரியன் நல்லா இப்போ நல்ல இப்போ வாரது வந்து இப்போ மணி வந்து 9:30. இப்போ ஓரளவு நல்ல ப்ரெஷரை தான் பாயுது. இப்போ போக போக இன்னும் இதை ப்ரெஷர் கூடும். கரண்ட்டுடைய பவரோட கூட வருது. இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா? விவசாய பெருமக்கள் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி வியூவர் சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக செய்யலாம். காலமாக எத்தனை மணி? 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருமா? 8 மணிக்கு ஒரு கொஞ்சம் அளவாக ஊற்றும். ஒரு 10 மணிக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றும். அது எத்தனை மணி வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றும்? 10 to அது 5 மணி வரைக்கும். 5 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றும். அது மாதிரி கொஞ்சம் குறையும். இல்லை 5 மணியோட ஸ்டாப் ஆயிடும். இல்லை 5 மணி நேரம் ஸ்டாப் ஆயிடும். அப்போ 4 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ வந்து இது வந்து ஒரு நாளைக்கு இப்போ வந்து இது வந்து 25 ஏக்கரில் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் தண்ணி பாய்ச்சிறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரவுண்டு தண்ணி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? ஃபுல்லாக 1 நாள் ஆகிடும். இப்போ 1 நாள் விட்டால் இப்போ அடுத்த இந்த தென்னை மரத்தை இப்போ பாயுது. அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? அது 1 நாள் ஆயிடும். 1 நாள் விட்டு 1 நாள் வந்துடும். ஓ, அப்போ ஒரு நாள் இப்போ எத்தனை லிட்டர் தண்ணி இதுக்கு கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியும், எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 லிட்டர் தண்ணி குறையாமல் கொடுக்குறீங்க. சரி, ஓகே. இப்போ வியூவர்ஸ், அவர் மிஸ்டர் தினேஷ் சார்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி அவர் விவரமாக சொல்லிட்டாரு. இப்போ வந்து அந்த சிஸ்டத்தினுடைய இதுதான் இந்த அவுட்லெட்டு. இதை பாருங்க இருக்குது. இது அவுட்லெட்டு. இது வந்து நம்ம கிளீன் பண்ணுறதா இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிடலாம். பட் அடுத்தபடியாக இந்த கேட்டு வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வியூவர்ஸு இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து இங்கே பாருங்கள் எப்படி பாயுதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 9:30 தான் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். கரண்ட்டை விடவும் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் போடுறவங்க இந்த மாதிரி தான் கேட்டு வால்வு. இந்த கேட்டு வால்வை வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னால் இது இப்படி திருகணும். இதை பாருங்கள், இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் அடுத்த லைன் போவோம். ஒரு டைமில் இப்போ 2 கேட்டு வால்வு திறந்து விட்டுருக்காங்க. ஒரே டைமில் நீங்கள் 3-4 வரைக்கும் விடலாம். பட்டு ப்ரெஷர் வந்து குறைய கேட்டு வால்வை வந்து குறைச்சிருங்க. ப்ரெஷர் கூட நம்ம கேட்டு வால்வை நம்ம கூட்டலாம். இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி பாயுதுன்னு பார்த்துட்டீங்க. இங்கே பாருங்கள். ஆக விவசாய பெருமக்களை
நம்முடைய இன்னை உள்ள காலகட்டத்தில் நமக்கு வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது வந்து சோலார் வந்து ஒரு 100க்கு 100 ஒரு பயனுள்ள விஷயம் என்பதை நடைமுறையில் நம்ம இப்போ சாத்தியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இயங்குறவங்களும் அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க. இது தென்னை மட்டும் இல்லை, வாழை, கடலை, உளுந்து, சோளம், காய்கறி பயிர்கள், இது மாதிரி ஸ்ப்ரிங்க்லர், இதெல்லாம் நம்ம பசுமை பூமியின் வாயிலாக நம்ம இதை வந்து விவசாய பெருமக்கள் செய்கிறதுக்காக நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். இதை வந்து இது சம்மந்தமான ஐடியாக்கள் வேணும்னா நீங்கள் பசுமை பூமியை வந்து அழுகுங்க. எங்கிட்ட வந்து ஒரு முரளின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சிஸ்டத்தை தான் அவர் பயன்படுத்துகிறாரு. இது 25 வருஷம் கேரண்டி. இது கேட்டு வாழ்வை பற்றி சொன்னேன். எல்லாமே ISO தர சான்றிதழ் உள்ள ட்ரேட் மார்க்கு ப்ராடக்டை தான் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு அதை மாதிரி உள்ள டெக்னிக்கல் அட்வைஸ் ஏதாவது தேவைப்படுற விவசாயிகள் நீங்கள் எங்கள் பசுமை பூமி அழுகுங்க. இனிமேல் யாரும் தரிசு இடத்தை போட வேணாம், நீங்கள் இதை மாதிரி பயன்படுத்துங்க என்று கூறி, இனி வந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இருக்கிற சோலாரை வச்சு நம்ம வந்து நிறைவான மகசூலை பெறணும், கடன் இல்லாமல் வாங்கலாம், சந்தோஷமான வாழ்க்கை பெறலாம் என்று கூறி விவசாய பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.